வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் வந்திருக்குது. அதுலேயும் ரோமன் ரெயின்ஸை பற்றி அண்ட் டாமினிக் மிஸ்டரி செய்த லீலைகளை பற்றி, லைவ் ஷோவில் நடந்த ஃபன்னான மூமெண்ட்டை பற்றின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் செஞ்சுக்கோங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஒரு லைவ் ஷோவை நடத்தி முடித்தாங்க. அதுதான் அவங்களுடைய ஃபைனல் யூரோப்பியன் லைவ் ஷோ. ஸோ அதில் வந்து ஃபேஸ் ஹீல் ரெஸ்லர் எல்லாருமே சேர்ந்து ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோலாம் எடுத்து கொண்டாடினாங்க. பிகாஸ் இதுக்கப்புறமா யூரோப்பியன் டூரில் அவங்க எப்போ வர போகிறாங்க அப்படின்னு தெரில. யூஎஸ்ஏல தான் ஷோ நடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ், ராண்டி ஆர்டன், ஜே ஊசோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஜே ஊசோவை பிடிக்காத செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோடைய ஈட் மூமெண்ட் போட்டு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா களை கட்ட வச்சுருப்பார். அது பார்க்கவே அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இது ரியாலிட்டிக்காகவே என்ஜாய் பண்ணாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து எப்போ நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லைவ் ஷோவில் எல்லாருமே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்ல, தமிழ் சினிமா பாணியில் சொல்லணும்னா ஒரு சுபம் அப்படின்னு எண்டு கார்டு போடுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்டு கார்டாக பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்த வருஷம் நடக்கும் நினைக்கிறேன். சம்மர்ஸ்லாமுக்கு அப்புறமா நடக்க போதில்லை. ஸோ அதுக்கப்புறமா ட்ரூ மேக்கின்டையர் வந்து இந்த வாரம் முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸால் படுகாயம் அடைஞ்சிருப்பார். அதில் டேமியன் ப்ரீஸ் கண்ணாடிக்கு மேலே இவரை சோக்ஸ்லாம் போடும்போது கண்ணாடியில் இருக்கிற ஒரு சில பீங்கான்கள் ட்ரூ மேக்கின்டையருடைய கண்ணை பாதிப்படைஞ்சிருக்கும். இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். ட்ரூ மேக்கின்டையர் ஒத்த கண்ணை அலைகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு ட்ரூ மேக்கின்டையர் வர போகிறாராம். தன்னுடைய ஒத்த கண்ணாவுக்கு பதிலடி கொடுக்க போகிறாராம். மேபி எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்குள்ளே ஒரு நடக்கிற மேட்ச் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா ட்ரூ மேக்கின்டையருக்கும் சரி டேமியன் ப்ரீஸுக்கும் சரி ஆல்ரெடி நிறைய தடவை மேட்ச் நடந்துட்டு போதும் அப்படிங்கிற அளவுக்கு சலிச்சும் போயாச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவர் தான் மணி இந்த பேங்கை கேட்சிங் பண்ணார். இப்போ ட்ரூ மேக்கின்டையரோடைய ஒத்த கண்ணு வேறு பறிப்பு இருக்குதா, மேபி இதை வச்சு ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக கன்ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும்ல. அந்த பாடியில் நான் சொல்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரான்சன் ரீட் அப்படிங்கிற மல்யுத்த வீரரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஈவன் இப்போ சமீபத்தில் WWE பார்த்தீங்கன்னா வார் கேம் நடக்கும்போது சோலோ சிக்காவா டீமில் 5வது நபராக ஜாயின் பண்ணவர் தான் இவர். ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய ஸ்டோரி லைன் பில்டப் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அதையும் பிரான்ஸ்டன் ரீடை பார்த்தீங்கன்னா WWE வந்து சோலோ சிக்காவா டீமில் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டோரியை கொண்டு போகலான்னு எதிர்பார்த்தாங்க. மேபி WWE பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா பங்கமாக இருக்கும். ஜாக் ஆஃப் ஃபட்டு, பிரான் ஸ்ட்ரோமன் அண்ட் இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இவரும் ஒரு பெரிய ஆள் தானே, எப்படி சொல்ல, பார்க்கறதுக்கே பெரிய ஆள் தானே உருவ சைஸில். ஸோ அந்த வகையில் ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருக்கலாம். WWE பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து பிரான்ஸ்டன் ரீட் WWEக்கு கொண்டு வரும்போது இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் இன்வால்வ்மெண்ட் பண்ணால் தான் நினைக்கிறாங்க. ஆனால் பிளட் லைனே இப்போ இல்லாமல் போயிருச்சே. சோலோ சிக்காவோட டீம் பேரே இப்போ பிளட் லைன் இல்லாமல் போயிருச்சுல. மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பிரான்ஸ்டன் ரீட் இதுக்கப்புறமா வரும்போது ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு வருவார்னு. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டன் ரீட் நான் திருப்பி வரும்போது ரோமன் ரெயின்ஸை திருப்பி பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ரோமன் ரெயின்ஸுக்கு பிரான்ஸ்டன் ரீட் சுனாமி போட்ட தருணங்கள் ரோமன் ரெயின்ஸோட ரசிகர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பங்கமாக செஞ்சு விட்ருப்பாரு. இப்போ பிரான்ஸ்டன் ரீடே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக்காக சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரூமர்ஸ் அடிப்படையிலையும் நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி பிரான்ஸ்டன் ரீட் WWEக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரோமன் ரெயின்ஸுக்கும் சரி பிரான்ஸ்டன் ரீடுக்கும் சரி ஒரு மேட்ச் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸுக்கும் பிரான்ஸ்டன் ரீடுக்கும் மேட்ச் பெருசாக பார்த்ததில்லை. அண்ட் பிரான்ஸ்டன் ரீட்டை கூட WWE ஒழுங்காக காட்டினது கிடையாது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் செத் ரோலன்ஸ் ஸ்டோரி லைன் அண்ட் பிளட் லைன் ஸ்டோரி லைன் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்டன் ரீட் பல ரசிகர்கள் முன்னாடி ஜொலிச்சார். இப்போ பிரான்ஸ்டன் ரீட்டோட ரிட்டனுக்காக பல ரசிகர்கள் காத்துட்ருக்குறாங்க. அப்படி ரிட்டர்ன் ஆகும்போது ரோமன் ரெயின்ஸ் அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி லைன் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி நடந்ததுன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அந்த மேட்ச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மேட்சை பார்த்து நம்ம ரொம்ப நாளாச்சு. அதாவது ஒரு உருவத்தில் பெரிய மல்யுத்த வீரரும் ஒரு பவர் ரெஸ்லரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதை நம்ம WWEல எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி பிரான்ஸ்டன் ரீட் ஒருவேளை ரோமன் ரெயின்ஸுக்கு மீண்டும் சுனாமி போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் நான் கேட்குறேங்க, பெருசாலாம் கேட்கல, சும்மா லைட்டாக ஒப்பீனியன் நான் கேட்குறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா
அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இத்தோட கோடி ரோட்ஸ் டபிள்யூபிள்யூக்கு வந்து 3 ஆண்டுகளை நிறைவு செஞ்சு 4வது ஆண்டுக்கு போயிருக்காரு. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூவில் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவர் தான் ஏடபிள்யூக்கு போயிட்டு ஏடபிள்யூ வாட்ச் போட்டுட்டு அப்புறம் டபிள்யூக்கு வந்தார். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். ஸோ அந்த நாள் தான் இந்த நாள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நாளை நினச்சி பார்க்கும்போது கோடி ரோட்ஸ் அவ்வளோ பெரிய ஆளா, இவனுக்குலாம் அவ்வளோ பெரிய இன்டர்வியூலாம் கொடுக்குறானுங்க, எப்படி ஃபேன்ஸ் எல்லாம் கத்துறானுங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் ஆனால் அதே வீடியோவை ரீக்ளைப் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் ரிட்டனில் கோடி தாயா, கோடி ரோட்ஸ் மாதிரி ரிட்டன் யாருமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. ஜெஃப் ஹார்டி, மேட் ஹார்டியோடைய ரிட்டனுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கோடி ரோட்ஸோடைய ரிட்டன் தான். இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா அதை ஹேஷ்டேக் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கோடி ரோட்ஸ் டபிள்யூக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு, அச்சீவ் பண்ணிட்டாரு. அதுவும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் 1 வருஷம் கிட்ட வச்சிருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதுனால வரவேற்கப்படுகிறது. அப்போ மறந்து கமெண்ட் பண்ணால் இருக்காதான் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாருமே என் ஃப்ரெண்டு, உங்களுடைய எல்லா கமெண்ட்ஸையும் நான் வாசிப்பேன். என்ன சில பேருக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணதுக்கு தான் டைம் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன்ப்பா, சரிங்களா? சரி, இப்போ அடுத்த செய்திக்குள்ளே போகலாம். டபிள்யூபிள்யூவில் பொதுவாகவே ட்ரீம் மேட்ச் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதாவது ராக்குக்கும் ஷான் மைக்கேலுக்கும் ஒரு மேட்ச் நடக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டுபர்க்குக்கும் அண்டர்டேக்கருக்கும் ஒரு மேட்ச் நடக்கணும். இதை தவிர்த்து ரோமன் ரெயின்ஸுக்கும் கோல்டுபர்க்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலது ட்ரீம் நடந்துருக்குது, சில இது நடக்காமல் கூட போயிருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃப்யூச்சர் ஆஃப் த ட்ரீம் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. அதாவது நம்ம பென்டகன் மாதிரியே மாஸ்கை போட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கார்ல ஜாக் கேபிளுடைய நியூ கேரக்டர், அது என்னது எல்ட்ரண்ட்ரோ அமெரிக்கானாவா அந்த கேரக்டரோட பேர், அவருக்கும் ஜாக் கேபிளுக்கும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி மெனி ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்களாம். ஆசைப்படலாம், அதுக்கு நீ இப்படி ஆசைப்படுறது? ஏன்னா எல்ட்ரண்ட்ரோ அமெரிக்காவும் ஜாக்கேபிள் தான், ஜாக்கேபிளும் ஜாக்கேபிள் தான், 2 பேரும் ஒரே உருவத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்னியன் ஸ்டோரியில் என்ன கொண்டு வராங்க போல இருக்குது. ஏன்னா போகிற போக்கதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியாவில் டெலிகாஸ்ட் ஆகியாச்சு, இதுக்கப்புறமா டிவியில் பார்க்க முடியாது. நிறைய பேர் சொன்னீங்க காசு இருக்கிறவங்க தான் நம்ம ரெஸ்லிங் பார்க்க முடியலாம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அதாவது ட்விட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நடக்கும்போதே ஒரு ஸ்மாக்டவுன் முடியுதுன்னா, அந்த ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் முடியுதுன்னா அடுத்தடுத்து ரோமன் ரெயின்ஸோடைய செக்மெண்ட்டுக்கான வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அப்படி பார்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேயும் ஃபுல் வீடியோ பார்த்துக்கலாம். இதை தவிர்த்து 3வது ஒரு வழி மட்டும் இல்லை, 4வது ஒரு வழியும் இருக்குது. அதாவது வெப் சீரிஸில் நீங்கள் வெப்சைட்டில் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு watchwrestling.pro-wrestling.com சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது, அதில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துருக்கலாம். இதை தவிர்த்து நீங்கள் காசில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறதுல தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம். ஏன் கேட்டிங்கன்னா, நேத்தையிலேருந்து டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ராஸ் மேட்டோட NXT வந்து நாங்கள் தமிழ் கமெண்ட்ரியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஹிந்தி கமெண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் தமிழ் கமெண்ட்ரி கூடிய சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு. இப்போ தமிழ் கமெண்ட்ரி கொடுத்துட்டாங்க. என்னப்பா சொல்கிற உண்மையானு கேட்டிங்கன்னா, ஆமாம், நெட்ஃப்ளிக்ஸில் ரீசார்ஜ் பண்ணி டபிள்யூபிள்யூ பார்க்குறவங்க மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். டபிள்யூபிள்யூ ராவை பார்த்தீங்கன்னா தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க, அதனால் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா லிவ் மார்கனையும் டாமினிக் மிஸ்டரியும் கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா முழுக்க குப்பை தொட்டி ஆக்கிடுவாங்க போல இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன சொல்ல, ஆக்சுவலி நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம ஊரில் இருக்க எவனும் வெள்ளைவன் கிடையாது, வெள்ளைக்காரன் பக்கத்தில் நின்று பாருங்கள், அப்போ தான் கலர் தெரியும்னு. ஸோ நம்ம அக்காங்களுடைய கலரை பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு, அப்படியே பார்க்கறதுக்கு பலன்னு இருக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ அவங்க சமீபத்தில் இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் இதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ் டேக்காகன்னு சொல்லிட்டு இந்தியாவோடைய ஃபேமஸ் டேரக்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் ராணா டகுபதி பாய் மற்றும் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர், இவர் யாரும் தெரியல, அவரையும் கூப்பிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் டபிள்யூபிள்யூடைய தமிழில் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள், லைவாக கூட பார்க்கலாம். ஸோ எப்படி சோனி லிவ்வில் நம்ம தமிழில் டபிள்யூபிள்யூ பார்த்தோமோ அதே மாதிரி இதுக்கப்புறமா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்லேயும் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி காசு இல்லாதவங்க 149 ரூபா கொடுத்து ஃப்ரீ வெப்சைட்லேயும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சதுனால ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.